இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபியூல் பாஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் உங்களுடைய வெஹிக்கல்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு QR கோட் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த QR கோட் மூலமாக உங்களுக்கு ஒரு வீக்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்ணும்போது பல பேர் ஃபேஸ் பண்ண சில பிரச்சனைகளையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த நேஷனல் ஃபியூல் பாஸ் அப்படிங்கிற இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பேர், அதுக்கு பிறகு உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய வெஹிக்கல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து தான் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஒரு ஐடி கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஒரு வீட்டில் 2-3 வெஹிக்கல்ஸ் இருக்குன்னா வீட்டில் மற்றவங்களுடைய ஐடி கார்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கல்ஸ்க்கு வந்து இந்த ஃபியூல் பாஸ் வந்து பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபியூல் பாஸ்க்கு நீங்க இந்த சைட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய யூசர்ஸ் வந்து இந்த சைட்டை யூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு இந்த சைட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை எரர்ஸ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து ரொம்ப அதிகமான யூசர்ஸ் வந்து இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இந்த சைட்டை வந்து உங்களுக்கு ஓபன் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரைவேட் டேப் ஒன்று ஓபன் பண்ணி அதுல வந்து இந்த சைட்டை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூல் பாஸ் எடுக்கிற சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைட்ல மேலே பாத்தீங்கன்னா மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல இருக்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா லாகின் பண்ணலாம். அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா கட்டாயம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சைட் இப்ப வந்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்கிறனால ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதனால ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இல்ல டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து NIC கொடுத்திருக்காங்க, பாஸ்போர்ட், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த மூணுல ஏதோ ஒண்ணு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். சோ NIC அப்படின்னு என்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல NIC நம்பரை வந்து என்டர் பண்ணணும். NIC நம்பர் என்டர் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ உங்களுடைய ஒர்க் பண்ற மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று வருது. சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு OTP கோட் வந்து வந்துருச்சு. அந்த கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். சோ என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. சோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேம் வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை வந்து கீழே வந்து என்டர் பண்ணணும். சோ இதையும் வந்து நம்ம என்டர் பண்ணிடலாம். அட்ரஸையும் என்டர் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம பர்சனல் டீடைல் எல்லாம் சரியா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு வந்து வெஹிக்கல் டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இன் கேஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ஒரு எரர் வந்து ஷோ ஆகுதுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரே டைம்ல நிறைய பேர் லாகின் ஆகுறனால இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த எரர் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கு. சோ இப்போ வந்து நம்மளுடைய வெஹிக்கல் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கல் இங்கிலீஷ் நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். சோ அதை வந்து என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து என்டர் பண்ணணும். அதையும் என்டர் பண்ணிரலாம். நம்பர் என்டர் பண்ணதுக்கு பிறகு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெஹிக்கல் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கார், 3 வீல், வேன், லாரி, பைக், பஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து நம்ம பைக் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பைக் செசி நம்பரை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. செசி நம்பரை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புக்லையும் பார்க்கலாம், நம்மளுடைய ரெவன்யூ லைசன்ஸ்லையும் பார்க்கலாம். சோ அந்த இடத்துல இருக்க செசி நம்பரை சரியா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. அதை என்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஃபியூல் டைப் வந்து இந்த இடத்துல பெட்ரோல் அப்படின்னு ஷோ ஆகும். அது ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. அது கீழே பாத்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கான டிக்கை வந்து இந்த இடத்துல போட்டு நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணலாம். சோ அடுத்து நம்ம ரெஜிஸ்டர் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்டா உங்களுடைய வெஹிக்கல் டீடைல்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில் இந்த மாதிரி ஒவ்வொரு எரர்ஸ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய போன் நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வரும். அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுடைய ஃபியூல் பாஸ் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிருச்சு, சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆகிருச்சு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்திருப்பாங்க QR கோடை டவுன்லோட் பண்றதுக்கு. சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணா உங்களுக்கான QR கோடை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபியூல் பாஸ் சைட்ல போய் லாகின் ஆகி பார்க்கலாம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிருச்சா இல்லையான்னு. சோ அதை தான் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம்.
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நேஷனல் ஃபியூல் பாஸ் அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு வந்து வரணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கறத தான் கிளிக் பண்ணிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா லாகின் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணணும். சோ லாகின் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்த அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல சரியா அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணோனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுடைய QR கோட் வந்து ஷோ ஆகுது. சோ இதுதான் என்னுடைய QR கோட். என்னுடைய வெஹிக்கிள் நம்பரோட இந்த இடத்துல QR கோட் வந்து ஷோ ஆகுது. சோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலிஜிபிள் வீக்லி கோட்டா அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இப்ப 0 லிட்டர்ஸ் அப்படின்னு தான் ஷோ ஆகுது. சோ எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. இன்கேஸ் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு லிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்னுமே அப்டேட் ஆகல. 0 லிட்டர்ஸ் அப்படின்னு தான் ஷோ ஆகுது. சோ இந்த QR கோடை எடுத்துக்கிட்டு போய் எப்ப நம்ம வந்து ஃபியூல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த QR கோடை எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் பிளேட்ல பாத்தீங்கன்னா எந்த நம்பர் லாஸ்டா இருக்கோ இப்ப பாத்தீங்கன்னா 0, 1, 2 எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டேயும் தேர்ஸ்டேயும் வந்து நம்மளுக்கு ஃபியூல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி 3, 4, 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். 6, 7, 8 அதுக்கப்புறம் 9 இருந்துச்சுன்னா வெனஸ்டே, சாட்டர்டே, சண்டே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3 நாட்கள்ல ஏதோ ஒரு நாட்கள்ல இந்த QR கோடையும் எடுத்துக்கிட்டு போய் உங்களுக்கு வந்து சிபெட்கோ பெட்ரோல் ஷெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவு தூரம் சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது இன்னுமே யாருக்குமே தெரியல. ஏன்னா இன்னுமே ஃபியூல் வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்குன்னு தெரியல. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த சைட்ல வந்து நம்மளுக்கு QR கோடை பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி அந்த QR கோடையும் அந்த பாஸையும் பெற்றுக்கொள்றது அப்படிங்கறத தான் பார்த்தோம். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைட் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எரரா ஷோ ஆகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எரரா ஷோ ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா பிரைவேட் மோட்ல இந்த லிங்கை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதிகமான யூசர்ஸ் ஒரே நாள்ல லாகின் ஆகுறனால தான் இந்த பிரச்சனை வருது. சோ இது ஒரு நாள்ல பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூலும் இல்ல. சோ உங்களுக்கு விருப்பமான டைம்ல இந்த QR கோடை பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த ஃபியூல் பாஸை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பண்ண வேண்டிய விஷயங்கள். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்க வந்து இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சைட் வந்து நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க. எந்தெந்த பெட்ட நண்பர்களுக்கும் இந்த ஃபியூல் பாஸை வந்து பெற்றுக்கொள்ள தெரியல அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.